என்னங்க உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி கல்யாண கோலத்துல இருக்க மாப்பிளைய பார்த்ததே இல்லையா? எனக்கு என்னமோ வெதர் மேல பயங்கர டவுட்டா இருக்கு ப்ரோ. நீ என்னடானா மாப்பிள்ளை கெட்டப்ல இருக்க, நீ வேற கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்ற, வீட்டில் ஒரே கல்யாண கூட்டமா இருக்கு, ஆனா வெளியே யாருமே இல்லை, நீ வேற கேப்ல இருக்க. அப்படின்னா நீ பொண்ணோட ஜம்பா இல்லைன்னா பொண்ணே ஜம்பா? இந்த பார்ட்டிக்கு ஏதாவது இன்கம்ப்ளீட்டா இருந்தாலே பிடிக்காது ப்ரோ, இல்லைன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். இந்த டிராஃபிக் ஜாம் ஏன்னு பார்த்துட்டு வரேன். ரொம்ப போரிங்கா இருக்கு ப்ரோ. ஜஸ்ட் இந்த ஃப்ளைஓவர் கீழே மேன்ஹோல் லீக் ஆயிடுச்சான். ஆப்ரேஷன்காரன் வந்து க்ளீன் பண்றதுக்கு நம்ம இங்கே தான் நிற்கணுமா? சொல்லு ப்ரோ, உன் ஸ்டோரி தான் என்ன? எனக்கு இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் டென்ஷன் ஆகிடும். கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண ப்ளீஸ். என் லைஃப் எதுக்குமே எண்ட் ஆகாத கிளைமேக்ஸ் மாதிரி ப்ரோ. அப்படின்னா அப்போ ஒவ்வொரு சீனும் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குமா? ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் ப்ரோ. உன் கதை முழுக்க சொல்ற வரைக்கும் இந்த கார் இங்கிருந்து நகரவே நகராத. எங்க போறேன்னு தெரியாது, யாருக்காக போறேன்னு தெரியாது, எதுக்காக போறேன்னு தெரியாது. ராமாயணம் சொல்லணும்னா முதல்ல ராவணன் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். என் கதையை சொல்லணும்னா முதல்ல இவர்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இவர் பேரு சீதாராமராஜு. என்னங்க, ஏற்கனவே மழை வந்து செடியெல்லாம் நனைஞ்சிருக்கு, இதுல நீங்க வேற கொடை பிடிச்சிட்டு நினைக்கிறீங்களா? ஏன் நான் செடிக்கு தண்ணி ஊத்தும் போதுதான் மழை வேற பெய்யணுமா? பாத்தீங்களே, இவர் கேரக்டரை பத்தி சொல்லணும்னா 30 செகண்ட் இன்ட்ரோடக்ஷன் பத்தாது. ஒரு 3 நிமிஷத்துல இவரை பத்தி நான் சொல்ல முயற்சி பண்றேன். ஒரு வாட்டி அவரோட உலகத்துக்கு நம்ம போலாம் வாங்க. இவங்க தான் சீதாராமோட அம்மா உமாதேவி. இவரு சீதாராமனோட அண்ணன் சிவராமன். டாக்டர்ஸ் இவங்க எந்த நிமிஷம் வேணா இறந்து போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிமிஷத்துல இருந்து சொந்தக்காரங்களாம் அடுத்தது என்னன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா நவகிரகங்களா, சிரிக்க மாட்டீங்களா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க எதுக்காக சிரிக்க மாட்டீங்கன்னு. அந்த ஏரிக்கரை ஓரம் இருக்கிற வயல் யாருக்குன்னு தானே? பெரியவனுக்கா இல்ல சின்னவனுக்கா? ஏரிக்கரை ஓரம் இருக்கிற அந்த வயக்காடு சின்னவனுக்கு தான் கிடைக்கும்னு நான் பந்தயம் காட்டுறேன். 1க்கு 2 இல்ல. பெரியவன் தான் உங்க அம்மா வயிற்றுனால பாத்துக்கிட்டான், அவனுக்கு தான் உங்க அம்மா இதை கொடுக்கும். பெரிய அறிவாளிடா நீங்க எல்லாரும். நான் தான் சின்னவன் மேல பந்தயம் கட்டி இருக்கேன். அங்க பாருங்க, சீதாராமா வரான். கதை எப்படி மாற போகுதுன்னு பாருங்க. விலகுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா அம்மா, நான் இப்பதான் டாக்டர் பார்த்துட்டு வரேன். எனக்கு கண்டிப்பா பெண் குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தைக்கு உமாதேவின்னு உங்க பேரை தான் வைக்க போறேன். என்ன ஆனாலும் சரி, ஏரிக்கரை ஊர் இருக்கிற நிலத்தை என் பொண்ணுக்கு தான் தரணுமா? அம்மாடியோ சார், நமக்கு எதுக்கு? அந்த அம்மா பத்திரத்துல யார் யாருக்கு என்ன கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அதை கொடுத்துட்டு போயிடுவோம். ஏரிக்கரை ஓரமா இருக்கிற அந்த வயல் சிவராமனுக்கு, வீடு மட்டும் சின்னவரான சீதாராமனுக்கு அவங்க அம்மா எழுதி வச்சிருக்காங்க. இனிமே அழுதுக்கோங்க.